இந்தியாவில் கட்டாயம் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இது வரைக்கும் அமல்படுத்தப்படலை. ஆனால் ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூரில், பெல்ஜியத்தில், மெக்சிகோவில் இது சட்டம். கட்டாயம் எல்லாரும் ஓட்டு போடணும். 18 வயசு நிரம்பி இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஓட்டு போடாதவங்களுக்கு அந்த நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. ஏன் நீங்கள் ஓட்டு போடலை அப்படிங்கிற அந்த காரணத்தை எழுத்துப்பூர்வமாக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஃபைன் கிடையாது. ஆனால் அதை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டணும். சில இடங்களில் பாஸ்போர்ட்டில் கூட சில சுழி வச்சுருக்காங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சர்வீசஸ்லாம் அனுபவிக்க முடியாது அந்த நாடுகளில். இந்தியாவில் இது சாத்தியமா அப்படின்னு சொன்னால் இது சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்தியா இஸ் a லார்ஜ் கண்ட்ரி, நிறைய பாப்புலேஷன் இருக்கு. அவ்வளோ வரைக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ணி அவங்கள ஃபைன் கட்ட வைக்க முடியுமா அப்படிங்கிறது நாட் பாசிபிள். ஆனால் ஓட்டர்ஸ்க்கும் நான் ஓட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கணும். இன்னைக்கு டேட்ல ஓட்டர்ஸும் அதே பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்றாங்க, நான் ஓட்டர்ஸும் கவர்மெண்ட்டுடைய எல்லா பெனிஃபிட்ஸையும் அனுபவிக்கிறாங்க. நான் ஓட்டர்ஸ்க்கு இனிமே கேஸ்ல சப்சிடி கிடையாது, எலக்ட்ரிசிட்டியில 100 யூனிட் ஃப்ரீ கிடையாது, மகளிர் பேருந்துல இலவசமா போக முடியாது, மகளிர் உரிமை தொகை கிடையாது, பேங்க்ல நீங்க லோன் எடுக்க முடியாது, ஜுவல்லரி லோன் வைக்க முடியாது, அக்ரிகல்ச்சர் லோன் கேட்க முடியாது, பிசினஸ் லோனுக்கு அப்ளை பண்ண முடியாது, உங்க பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட முடியாது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு இனிமே வேலை கிடையாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா சிட்டிசன்ஸும் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. இவங்களை காயப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. ஆனா இந்த நாட்டினுடைய ட்ரூ ரெப்ரசன்டேஷன் when it comes to selection of their MPs and MLAs should be mandated. ஒரு ட்ரூ ரெப்ரசன்டேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த அதிகாரத்தின் மகத்துவம் அந்த அதிகாரிகளுக்கும் அவங்கள செலக்ட் பண்ண மக்களுக்கும் புரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்க கருத்துக்களா பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.